வணக்கம். பொதுவாகவே குட்டி சாத்தான் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டுக்கு என்ன வரும்? ஒரு குட்டியா ஒரு பேய் உருவம் தான் உங்கள் மைண்டுக்கு வரும். பொதுவாகவே நம்ம படத்துலையும் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலேயே குட்டி சாத்தான் ஒரு கடவுள்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் எப்படி விநாயகரும் முருகரும் ஒரு குழந்தையோ, அதே மாதிரி குட்டி சாத்தானும் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான். அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு அருவிக்கு பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு முறை சிவன் பெருமான் வேடுவனாக மாறி வேட்டையாடி வரது ஒரு வழக்கம். அப்படி அந்த நேரத்தில் சிவன் வேடுவனாக ஒரு அவதாரம் எடுத்து அந்த காட்டு பக்கமாக அவரும் வந்துட்டுருக்காரு. அப்போது அந்த இனிமையான குரலை கேட்டு சிவன் அந்த பாட்டுக்கு மயங்கி அந்த பாடல் வர திசையை பார்த்தே போகிறாரு. அப்போ அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணோட பேர் கூலிவாக்கா. அந்த பொண்ணை பார்த்து சிவன் பிரமிச்சு போயிடுறாரு. இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்ட்டு. சிவன் கூலிவாக்காட்ட போய் உன் மூலமாக ஒரு குழந்தை நான் பெற்றுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சிவன் சொல்லிவிட்டு, நான் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது தயாராகிரு அப்படின்னு சிவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது கூலிவாக்கா ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. அவங்க காட்டில் காளி, அதாவது பார்வதி தேவியோட இன்னொரு அவதாரமான காளிக்கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. இப்போ வந்துட்டு போன ஆள் தெய்வ கடாட்சமாக இருக்கார். இப்படி என் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க பார்வதிட்ட வேண்டுறாங்க. அப்போது பார்வதி தேவி கூலிவாக்கா முன்னாடி சொல்கிறாங்க, கவலைப்படாத, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. இது உனக்கு என்னால் ஏற்பட்ட ஒரு சாபந்தான். முன் ஜென்மத்தில் நீ என் கூட வேலையாளாக இருந்த. அப்போ விநாயகர் பசியில் அழுதப்போ நீ அவருக்கு பால் கொடுக்க முற்பட்ட. அதை பார்த்து கோவடைஞ்ச நான் உனக்கு பூலோகத்துக்கு போயிடு அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தேன். அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீ மனுஷனாக ஒரு அவதாரம் எடுத்திருக்க. அதுக்கப்புறம் உனக்கு என் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அதை நீ வளர்க்கணுன்ற வரமும் நான் உனக்கு கொடுத்தேன். நீ கவலைப்படாத அப்படின்னு பார்வதி தேவி சொல்லிட்டு அவங்க கூலிவாக்காவை மாறிடுறாங்க. சிவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் அங்கேருந்து போகிறாங்க. சிவன் பார்வதி தேவியை கூலிவாக்கான்னு நினச்சிட்டு அவங்களோட இல்லற வாழ்க்கையை தொடர்றாங்க. சில வருடம் போகுது. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சிவன் அவங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எருமையை கொடுத்துட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. கூலிவாக்காவாக இருந்த பார்வதி தேவியும் பார்வதி தேவியாக உருவெடுக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தைய முன்னாடியே சொன்ன மாதிரி கூலிவாக்கா தான் வளர்க்கணும் அப்படின்னு அவங்க போன ஜென்மத்தில் ஆசைப்பட்டனால அந்த குழந்தைய கூலிவாக்காட்ட பார்வதி தேவியும் கொடுத்துட்டு அங்கேருந்து பார்வதி தேவி போயிடுறாங்க. கூலிவாக்கா அந்த குழந்தைய வளர்த்து வராங்க. அந்த குழந்தையோட பேர் பார்த்திங்கன்னா சாத்தன்னு சொன்னால் சிவன். அந்த பையன் ரொம்ப சின்னதாக இருக்கனால எல்லாரும் குட்டி சாத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி சாத்தன் சின்ன வயசில் ரொம்ப குறும்பாக இருக்கார். அவங்க காட்டில் இருக்க எல்லார்ட்டையும் அவர் எல்லா குறும்புத்தனமும் பண்ணுறாரு. படுக்கும்போது பயப்படுத்துகிற மாதிரி, நடந்து வரும்போது ஆணியை கொட்டி வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப மிஸ்டீஃபான விஷயத்த குட்டி சாத்தான் செஞ்சு வந்தார். அவருக்கு 7 வயசு ஆகும்போது அவர் கண்ணு முன்னாடி நாரதர் வராரு. அதை பார்த்து குட்டி சாத்தானும் ஆச்சரியமாயிறாரு. அப்போ நாரதர் அவரோட உண்மையான அப்பா அம்மா யாருன்ட்டு நாரதர் குட்டி சாத்தான்ட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு குட்டி சாத்தான் ஆச்சரியமாயிறாரு. நீ போய் உங்கள் அப்பா அம்மாவை பாரு அப்படின்னு நாரதர் சொல்லி கைலாயத்துக்கு குட்டி சாத்தானை நாரதர் அனுப்பி வைக்கிறாரு. குட்டி சாத்தானும் அவரோட மந்திர சக்தி உள்ள எரும மாட்டில் ஏறிட்டு கைலாயத்துக்கு குட்டி சாத்தான் போகிறாரு. சின்ன வயசுலேருந்தே குட்டி சாத்தானுக்கு நிறைய மந்திர சக்திகள் இருந்துச்சு. அந்த மந்திர சக்தி உபயோகத்தோட அவர் கைலாயத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா சிவனை பார்க்க முடியல. ஏன்னா சிவன் இருக்கிற இடத்துக்கு முன்னாடியே நந்தி இருக்காரு. அவர் யாரையுமே அனுமதி இல்லாமல் உள்ளே அனுப்ப மாட்டார். குட்டி சாத்தான் அங்கே நின்றுட்டு இருந்தார். அப்போது சிவனை பார்த்துட்டு விஷ்ணு அப்போ தான் வெளியே வராரு. அதை பார்த்த குட்டி சாத்தனுக்கு ஒரு யோசனை வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா,
குட்டி சாத்தான்ட்ட நிறையா சக்திகள் உண்டு. அதில் ஒரு சக்தி என்னென்னா மற்றவங்க உருவத்தை எடுத்துக்கிறது. அவர்கிட்ட எவ்வளவோ மந்திர சக்திகள் உண்டு. அதில் ஒரு மந்திர சக்தி என்னென்னா மற்றவங்களோட உருவத்தை அவர் எடுத்துக்கிறது. அப்படி விஷ்ணுவை பார்த்த குட்டி சாத்தான் விஷ்ணுவோட உருவத்தை குட்டி சாத்தான் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. அதை பார்த்த சிவனுக்கு தெரியுது இது குட்டி சாத்தான் தான் விஷ்ணுவோட உருவத்தை எடுத்துகிட்டு வந்ததுன்ட்டு. உடனே குட்டி சாத்தான் ஓடி போய் சிவனோட மடியில் உட்காந்துடுறாரு. அதை பார்த்து சிவனும் பார்வதியும் சந்தோஷம் அடைகிறாங்க. சிவன் விஷ்ணுவோட உருவத்தை எடுத்து வந்த நீ ஒரு பெரிய மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குட்டி சாத்தானுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அது என்னென்னா விஷ்ணு மாயா அப்படின்னு குட்டி சாத்தானுக்கு ஒரு பேர் மாறுது. அதுதான் சிவன் குட்டி சாத்தானுக்கு வச்ச பேர் விஷ்ணு மாயா. எப்படி முருகருக்கு வேலை கொடுத்த மாதிரி பார்வதி குட்டி சாத்தானுக்கு ஒரு மந்திர சக்தி உள்ள ஒரு கம்பை கையில் கொடுக்குறாங்க. அந்த கம்பில் எல்லா மந்திர சக்தியும் இருக்கும். அப்படி குட்டி சாத்தான் கொஞ்ச நாள் சிவனுடைய பார்வதியோடைய வளர்ந்து வராங்க. அப்போ ஒரு அசுரனான ஜலந்தரை குட்டி சாத்தான் போருக்கு போகிறாரு அழிக்கிறதுக்கு. ஜலந்தரை குட்டி சாத்தான் அழிச்சிட்றாரு. அங்கேருந்த தேவர்கள் எல்லாம் குட்டி சாத்தானை நீங்கள் அசுரர்களை அழிச்சங்களை காப்பாற்றுறீங்க, அதனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு தேவர்களெல்லாம் கூப்பிட்டப்போ குட்டி சாத்தான் அதை மறுத்துட்டு இவ்வளோ கஷ்டத்துலேயே என்னை வளர்த்த என் மக்களோட தான் நான் இருப்பேன், நான் அவங்க கூட இருக்க தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தான் அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்க பூலோகத்துக்கே வராரு. அப்படி பூமிக்கு வந்த குட்டி சாத்தான் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்னன்னா ஒரு அசுரன் அவங்க அம்மாவை அசுர படையோட அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக கடத்திட்டு போகிறான். அதை பார்த்து கோவடைஞ்ச குட்டி சாத்தான் அந்த படையோட தனியாளாக சண்டைக்கு போகிறாரு. அப்படி அந்த அசுரன் கூட சண்டை போடும்போது அந்த அசுரன் மந்திர அஸ்திரத்தை எடுத்து குட்டி சாத்தான் மேலே விடுறான். அந்த அஸ்திரம் குட்டி சாத்தானை தாக்குன உடனே குட்டி சாத்தான் கையிலேருந்து ரத்தம் வந்துச்சு. அப்போது அந்த ரத்தத்துலேருந்து 400 குட்டி சாத்தானா அவர் மாதிரியே உருவெடுத்தாங்க. ஒவ்வொரு குட்டி சாத்தானுக்கும் ஒரு சக்தி இருந்துச்சு. ஒரு குட்டி சாத்தான் பார்த்தா உருவம் மாதிரி சண்டை போட்டுச்சு. இன்னொரு குட்டி சாத்தான் வேகமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பாஞ்சு சண்டை போட்டுச்சு. இன்னொரு குட்டி சாத்தான் ரொம்ப பெரிய உருவம் எடுத்து அவங்க படையெல்லாம் தும்சம் பண்ணாங்க. போரில் 10 குட்டி சாத்தான் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அசுரல் அவங்கள்ட்ட இருந்த ஒரு பிரம்மாஸ்திரத்தை அந்த 10 குட்டி சாத்தான் மேலே ஏவிட்டனால அந்த 10 குட்டி சாத்தான் இறந்துருச்சு. கூலி வாக்கா விஷ்ணு மாயா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அதுக்கு விஷ்ணு மாயா நீங்கள் என்னோட தாய், நீங்கள் என்கிட்ட நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஷ்ணு மாயா மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கலியுகத்தில் விஷ்ணு மாயாவோட சிலையை திருப்பராயர் ஆறில் அவரோட சிலை கிடைக்கிது. அந்த சிலையை 4 சந்ததிகளாக அந்த சிலையை வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. குட்டி சாத்தான்னா ஏன் பயப்படுறாங்க, என்ன கதை அப்படின்னா விஷ்ணு மாயா அவரோட ரத்தத்துலேருந்து எப்படி 400 குட்டி சாத்தான் வந்தாங்களோ இந்த 10 பேர் இறந்து போய் அந்த மிச்சம் இருக்க 390 பேரும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு குட்டி சாத்தானை வசியப்படுத்தி அந்த குட்டி சாத்தான் மூலமாக தவறான விஷயங்களை நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு பில்லி சூனியம் அப்படின்னு நம்பப்பட்டு வந்துட்டுருக்குது. ஆனால் கொஞ்சம் காலம் ஆக இது கம்மியாகி குட்டி சாத்தான்னு கூப்பிட்றது பதிலாக இப்போ எல்லாருமே விஷ்ணு மாயா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக நம்ம ஒரு சாத்தான் ஒரு பேய்னு எடுத்துக்கூடாது. குட்டி சாத்தானுன்றது ஒரு கடவுள் தான். தன் தாயை காப்பாற்றுறதுக்காக ஒரு அசுரன்ட்டையே சண்டை போட்டு ஜெயிச்சவர் தான் விஷ்ணு மாயா. அப்பேற்பட்ட கடவுள் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லி தவறாக பில்லி சூனியம் அப்படின்ட்டுலாம் பயன்படுத்திட்டு வராங்க. இதுதான் குட்டி சாத்தான் என்கிற விஷ்ணு மாயாவோட கதை. மற்றும் இதே மாதிரி எங்கள் கதைகள் கேட்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.